வணக்கம் புதியதோர் காணொலி இணைய சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பனை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் கலசம். அந்த கலசம் தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். கலசம் வாங்கலாம். புது கலசத்தை நம்ம அப்படியே கொண்டு பனையில் கட்ட முடியாது. அது கொஞ்சம் 1-2 ப்ராசஸ் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறோம் எப்படிங்கிறத. நம்ம கலசத்தை எப்படி தட்டி பாட்டு வாங்கணும், அதை எப்படி போட்டு சுடணும். நேரடியாக நம்ம பனையில் கட்டினா அந்த விளக்கு சொல்லுவாங்களா, தண்ணியில் நினைக்காம விளக்கு கட்டினா விளக்கா? ஆமாம், விளக்கு பத்து தண்ணியில் நினைக்காம விளக்கு பத்துனா எண்ணெய் குடிக்கும். எல்லாருக்கும் தெரியும். இது எனக்கு தெரியாது. நீ சின்ன பையன்ல. அது மாதிரி இதுலயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சும்மா இருக்க வீடியோ பாருங்க. மக்களே, we are in now திசைநிலை. எங்க ஊர் திசைநிலை நல்லா தான் இருக்கு. ரிவர்ஸ் கேமரா எடுக்க நல்லா இருக்குண்ணா. இதுதான் திசைநிலை. தெரியாம இல்லை, நாளை பின்னா இந்த 1990 உள்ள வீடியோங்கிற மாதிரி நம்ம வீடியோவை நாளை பின்னா எடுத்து போடணும். இப்படிதான் இருந்துச்சு. நாளை பின்னா எவனாவது எடுத்து போடுவானு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், இருந்தாலும் எதுக்கு ஆட்கள் இல்லைன்னு தெரியல. மத்தியான நேரம்னால ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு இன்னைக்கு. ஆமா, இதான் வாங்க போற கடை ஓபன் அப்படி ஒன்று இருக்குன்னா இதான் எங்க ஊர் சந்தை. எங்க போறோம்? அங்க கடைக்கு வந்தாச்சு. கலசத்தை எப்படி பார்த்து வாங்கலான்னு சொல்லி பார்க்குவாங்க. கடையில் ஆள் இருக்கணும். ஏகா அல்ல, அவர் ஓரியார் இல்லை கடைக்காரரா. கலசம் அண்ணே இது உடஞ்ச கலசம். அது எப்படி சொல்றியா? எப்படி கேட்கு? எங்க உடஞ்சிருக்கு? ஆமா, 10 போல தானே. இது உடையாத கலசமா? எல்லாம் டெக்னாலஜி. இது உடஞ்சது. நான் பானை தட்டுறமே சொன்னே. மக்களே, 10 கலசம் வாங்கியாச்சு. இனி இந்த கலசத்தை இங்கே வந்து பைக்கில் கொண்டு போகிறோம். தூக்கி போட்டு சுடுறோம். கலசத்தை மாற்றுறோம். கலசத்தை மாற்றி 10 கலசம் வாங்கியாச்சு. சம்முன்னு ரெடி பண்ணுறோம். வாங்க. சம்முன்னு என்ன ரெடி பண்ணுறிய? தெரியும், முதல்ல தின்னா நல்லா இருக்காதுல்ல. சம்முன்னு ரெடி பண்ணி ஆகலாம். மக்களே, we are now leaving from திசைநிலை. இப்பெல்லாம் அப்பப்போ இங்கிலீஷில் பேசினா தான் நம்மள ஒரு படித்த பையங்க, இல்லைன்னா கிறுக்கு எனக்கு அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கான்னு திட்டியாகும். அதனால தான் அங்கங்கே இங்கிலீஷ் பேச வேண்டியது இருக்கு. யாரும் தப்பா நினைக்காது, சீன் மயிர் போடுறான்னு நினைக்காய. இப்போ நம்ம தெசன்லேருந்து ஊருக்கு போயிட்டு அதுக்கு எடுத்து சுடுவோம். மக்களே, கலசத்தை எடுத்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து நீ இதை சுடணும் தீயில போட்டு. அதுதான் இருக்கையிலே பெரிய கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க்கு தான். இருந்தாலும் வாங்க பண்ணுவோம். வேற இந்த வெயிலுக்கும் அந்த அனலுக்கும் தீயாருக்கும் தான் இருக்கும். யாருக்குனே கரிஞ்சு போய் தான் இருக்கும். மணி கறிய போகிறோம். வாங்க மக்களே பார்ப்போம். மக்களே, 10 கலசம் வாங்கியிருக்கோம். இந்த 10 கலசத்தையும் நம்ம அப்படியே பனையில் கட்டலாம்னா கண்டிப்பாக கட்ட முடியாது. கட்டினா இதில் பயணி நிற்காது. அதாவது இந்த கலையும் நிறைய தண்ணி குடிக்கும். ஏன்னா இது மண்பானையில் ஆனதுனால நிறைய தண்ணி. வாயா இருக்குன்னு 4 பேர் கேட்பானுவேன். என்னது வாயா இருக்கு? இல்லை, தண்ணி குடிக்கீங்கள வாயா இருக்குன்ட்டு 4 பேர் கேட்பான. கிறுக்கணக்கா கேட்க மாட்டான். கேட்பான என்ன பண்ணீங்க? கண்டிப்பாக தண்ணி குடிக்கும். அதுக்காக நீ வெறுமனே தண்ணி ஊற்றி வைக்கலாமே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை தண்ணி ஊற்றி அப்படியே சுடணும். சுட்டா மட்டும்தான் நம்ம பயணி எடுக்க முடியாது. இல்லைன்னா பயணி உழவுல கலையுமே குடிச்சிடும். வெறும் கலையும் தான் கிடக்கும். அது எப்படி சுடுறதுன்னு தான் காமிக்கிறேன். ஒரு அரை கலையும் மேலே தண்ணி ஊற்றணும். உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, எது எனி. அதாவது அந்த தண்ணி கொதிக்கணும் உள்ளேருந்து. அதுதான் எங்கள் மெயினு.
ஓ மஞ்சள் பானை கொளுத்த போகிறோமோ? அரை கலையும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும். மெயின் ப்ராசஸ் அதுதான். மக்களே இப்போ அரை கலசம் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றியாச்சு. 10 கலசம் ஆகணும், 10 கலசத்தையும் ஊற்றிட்டோம். இதை சுற்றி வரவு சண்டு இது எல்லாம் போட்டு இதை மூடணும். எப்படின்னா அதை மூடி கொளுத்தி விடணும். கொளுத்துல பானை தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஏறிடும். ஆவியாகணும் மொத்தத்தில். அதான் ப்ராசஸ் தான். தண்ணி கடைசி வத்துற வரைக்கும் கொளுத்தணுமோ? ஆமாம், கொளுத்துனா அது நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோ தண்ணி வத்துனா கலையும் ரெடி ஆயிரும். வர நமக்கு ஒரு சொட்டு பயணினாலும் அந்த ஒரு சொட்டு பயணி உள்ளே கிடக்கும், இல்லைன்னா குடிக்கதான் செய்யும். ஒரே இதில் மொத்தமாக மூடியாச்சு. எவ்வளோ நேரத்துக்கு போடணும்? ஒரு மணி நேரத்துக்கு போடணுமா? தண்ணி உள்ள இருக்கக்கூடாது தானே? கீழே இருந்து ஒரு 3-4 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக சண்டு சருவெல்லாம் வச்சு ஏற்றிட்டோம். இது காணாது. இது எரிஞ்சு முடிச்ச பிறகு மறுபடியும் இதுக்கு மேலே வச்சு கொளுத்திட்டே இருக்கணும். 2-3 ஷிஃப்ட் அந்த மாதிரி கொளுத்துனா அந்த தண்ணி எல்லாம் வத்திரும், கலையும் ஜம்முன்னு சூடாயிரும். இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கொளுத்துறோம். தீய சக்தியை போட்டு கொளுத்தியோம் மக்களை. ஆனால் சும்மா தீயா பறக்குது. இருக்கிற வக்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கு அடிப்பொலி. செல்லாம் வைக்க முடியல. இது எரிய மணி நம்ம தூக்கி போட்டு என்ன கொஞ்சம் கொளுத்தியோம். ஷிஃப்ட் இதே மாதிரி எரிய வச்சுன்னா உள்ள நல்லா ஜம்முன்னு சூடாயிரும், கலசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாதி தண்ணிக்கிட்ட கவுந்துச்சு, காணாம போயிட்டு காஞ்சிட்டு அவ்வளோதான். காயில மக்களே ஆவியா இருக்கு. அது ரெண்டும் ஒன்று தான். இந்த வெக்கையில காமிக்க முடியல கரெக்டாக, அவ்வளோ வெக்க அடிக்கி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆவியாச்சுன்னா கலசம் ரெடி ஆயிரும், எடுத்து காமிச்சலாம். ஆனால் சுடதான் செய்யும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. டக்குன்னு உள்ள கை ஓடுறியா அப்படியே டக்குனு தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சரி கம்பு வச்சு இழுத்துருமே. சைசனுக்கு பவர் உண்டு. பவரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றை இப்போ எடுத்து பார்க்குறோம். வெந்துட்டா வேவலையான்னு பார்க்குறோம். இதை இப்போ நாங்கள் வீடியோ காட்டணுங்கிறக்காண்டி இந்த ஒன்றுத்தையும் எடுக்கும். மறுபடியும் என்ன கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி? தண்ணியிலேருந்து போயா போத வெந்துட்டா வேவலையா சுட்டு இதை எப்படி காமிக்க வீடியோவில் இது சுடுது இல்லைன்னு. இங்கே போக வந்துச்சே. கீழே பார்த்தா என்ன தெரியுது? அந்த கலையும் கலர் மாதிரி இருக்கு. ஓ அப்படி கலர் மாறினாலே அப்போ சுட்டுட்டோன்னு அர்த்தம். அதானா? எப்படி இந்த கலரில் மாதிரி இருக்கா? சரி. ப்ளஸ் இந்த தண்ணி சுடணும், நல்லா சுடணும். இது கையை உள்ள விட்டா சுடணும். இதுவுமே இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த தணலில் வச்சா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்ச அளவு இவ்வளோத்துக்கு தண்ணி வச்சோம். இப்போ அந்த அளவு வந்து இவ்வளோத்துக்கு வத்திருக்கு. பரவாயில்ல. இன்னும் அப்போ ஒரு அரை மணி நேரம் தூக்கி போட்டால் இது வைக்கணும். இன்னொரு அரை மணி நேரம் வச்சுட்டு, அரை மணி நேரங்கிறத விட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உள்ள வச்சுட்டு நாளைக்கு எடுத்து இது நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு. எதுக்கு ஊற வைக்கணும்? மறுபடியும் இன்னொருக்கா ஊற வைக்கணும். அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு தேங்காய் நாரை வச்சு நல்லா தடவி ஆவி எடுத்து அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சுண்ணாம தடவி கெட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா பயணி இவ்வளோ சிரமப்படுறது தான். நிறைய பேர் 2 லிட்டர் பாட்டில் எடுத்து பனையில கட்டிட்டு போறானு. அது ஆகாது. 2 பாட்டில் மொதல் 2 நாள் நல்லா இருக்கும். 3 நாள் வந்து உள்ள அந்த அழுக்கு கசடுலாம் படியும், அது எடுக்கிறது கஷ்டம். ஆனால் கலையத்தில் அப்படி கிடையாது. அந்த 10 மட்டை வச்சு அழகா எடுத்துடலாம். ஓஹோ, தெரிஞ்சவனு தான் தெரியும், தெரியாது. அப்போ பாட்டில் கட்டுறவன்லாம் பார்த்து கலந்து கிடைக்கும். உண்மையிலே நானுமே பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டதுனால சொல்றேன். பாட்டில் சூப்பரா இருக்கும். ரெண்டாவது அந்த சுண்ணாம்பெல்லாம் உள்ள படிஞ்சு அது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி ஆயிரும். அந்த பாட்டிலே கலர் வாரி கீழே அந்த லாஸ்ட் அந்த எண்ட்ல மடிப்பா இருக்கல மாட்டிடுவானே, அந்த மட்டை வச்சு அழகா சுரண்டி எடுத்துடலாம். அதனாலதான் கலையும் கட்டுறாங்க. எல்லாம் 5 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி கட்டிடலாமே. பிளாஸ்டிக் ஏன் கொண்டு வரீங்க? கலையும் இருக்கு பாரம்பரியமா. இதுக்கு இப்போ இந்த கலையை தூக்கி உள்ள வச்சிருவோம். நான் வீடியோ காட்டுறதுன்னு தான் எடுத்தோம். மதியம் இன்னைக்கு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூக்கி போட்டு சுட போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். ஜெய் ஜண்டா. அதாவது உள்ள பொருள்லாம் கிடக்கு, எல்லாம் தண்ணி இன்னும் வத்தி தான் இருக்கும். ஆமாம்மா, அந்த உள்ளக்கு அந்த டஸ்ட்டு ஃபியூம்ஸு
அதெல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. தண்ணி நீங்கள் வச்சதோட கூட்டிட்டுன்னு எவ்வளோ சொல்லணும். கமாண்டில் வந்து நம்மளை கடுப்பு ஏதணுங்கிறக்காண்டி நிறைய பேர் வரான மயில. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மக்களே, முடிவு பெறுகிறது. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டை கேளுங்க, சிறப்பாக பண்ணிடுவோம். உங்களுக்கு பணம் ஏறியே தெரியலனாலும் இப்போ எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் பெரிய பணம் நாங்கள் இனி அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் ஆன்லைன் கோர்ஸ் இல்லை நீங்கள் மேலே ஏறி தானே உங்களுக்கு ஏணிப்படி மாதிரி தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஏறியே பழகலாம், யாரெல்லாம் வரலாம். வரக்கு முன்னாடி ஒரு 2 மாதிரி சொல்லிடுங்க. ஆமாம், கால் பண்ணிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துடலாம். வரட்டா மாமே? இப்போ நீங்கள் டுர்ன்னு சொல்லுங்கள்.